Hi all, welcome back to our session. ஸோ எனக்கு எடிட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் ஆன் தி யூஎஸ் தி ஈரான் வார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஆன்கோயிங்கில் இருக்குது இல்லையா அந்த வார். ஸோ அது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ பிளண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிளண்டர் இஸ் நத்திங் பட் எ சீரியஸ் மிஸ்டேக். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னா இது வந்து ரிலேட்டட் டு லாங் டேர்ம் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் வார் அப்படிங்கிறது எப்படின்னா யூஎஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தப்பை வந்து பண்ணிட்டாங்க. ஓகேவா? எப்படி அப்படின்னா இந்த வாரை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஈரானுக்கு வந்து அகெயின்ஸ்ட் அந்த வாரை வந்து சப்போர்ட் பண்ணதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க, மிகப்பெரிய பிளானை வந்து பிளான் பண்ணி ஒரு பெரிய மிஸ்டேக்கை வந்து பண்ணிட்டாங்க, ஒரு சீரியஸ் மிஸ்டேக்கை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ the US must pull back instead of trailing Israel in this reckless war அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்கா கண்டிப்பான முறையில் என்ன செய்யணும், பின் வாங்கணும், ஸ்டெப் பேக் ஃப்ரம் தி வார், பின் வாங்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் எதுக்கு பதிலா அப்படின்னா இஸ்ரேலை வந்து கண்மூடித்தனமா நம்பிட்டு போறதுக்கு பதிலா, கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றதுக்கு பதிலா. ஓகேவா? ஸோ இதுல புல் பேக் அப்படிங்கிறது ஃப்ரேசல் வெர்பு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வித் ட்ரா அப்படின்னு சொல்லி அர்த்தம். புல் பேக் அப்படின்னா வித் ட்ரா. சரிங்களா? ட்ரெயிலிங் அப்படின்னா ஃபாலோவிங் சம் ஒன், இந்த வாழை பிடிச்சிட்டு போறது. டெய்ல் அப்படின்னா என்னது, வாழா. அப்ப டெய்லிங் அப்படின்னா வாழை பிடிச்சிட்டு போறது. ஃபாலோவிங் சம் ஒன். புரிஞ்சுச்சா? அப்ப ரெக்லெஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ரெக்லெஸ் இஸ் நத்திங் பட் கேர்லெஸ், இல்ல அப்படின்னா டேஞ்சரஸ். புல் பேக் அப்படின்னா வித்ட்ரா, ரிமூவ், ஸ்டெப் பேக். ஸோ லைன் பை லைன் மீனிங் பார்த்துடலாமா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா அலி கமீனி வந்து கில் பண்ணியிருப்பாங்க. யூஎஸ் இஸ்ரேல் அட்டாக்ல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அந்த பிக்கஸ்ட் லீடர் ஆஃப் ஈரானை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, சுப்ரீம் லீடரை வந்து கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஈரான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட பையன் மோஜ்தாபாவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நியூ சுப்ரீம் லீடரா எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமா என்ன தெரியுது தெளிவா அப்படின்னா ஈரான் இப்போதைக்கு சரண்டர் ஆக போறது கிடையாது, அவங்களோட ஓன் கவர்மெண்டல் சிஸ்டம் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அசாசினேஷன் அப்படின்னா ஒரு லீடரை வந்து கொலை பண்றது. ஓகேவா? டிஃபைன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நத்திங் பட் ஓப்பன் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? டிஃபைன்ஸ் அப்படின்னா இது ஓப்பன் ரெசிஸ்டன்ஸ், வெளிப்படையா தடுக்கிறது ரெசிஸ்டன்ஸ். கண்டினியூட்டி அப்படிங்கிறப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா தொடர போகுது. ஓகேவா? சிக்னல் டிஃபைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ், இட்ஸ் அ கொலகேஷன். ஓகேவா? சிக்னல் டிஃபைன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஷோ ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ட்ரம்ப் வந்து என்ன டிமாண்ட் பண்றாரு அப்படின்னா ஈரான் கண்டிப்பான முறையில கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களோட பையன், அவங்கள கொண்டுட்டு நாங்க சுப்ரீம் லீடரா கொண்டுட்டோம், அவரோட பையன் மோஜ்தாபாவை நாங்க நியூ லீடர் அப்படிங்கிற மாதிரி நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகேவா? ஸோ இன்னொரு கண்ட்ரியோட லீடரை இவர் ஏன் ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியல, பட் ஹீ இஸ் சேயிங் லைக் தட். ஓகேவா? ஸோ அன்கண்டிஷனல் சரண்டர் அப்படிங்கிறப்போ இட்ஸ் நத்திங் பட் சரண்டர் வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ், எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்லாம என்ன பண்றது அப்படின்னா சரண்டர் ஆகணும், யூஎஸ் கிட்ட ஈரான் சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறது அன்அக்செப்டபிள். அப்படிங்கிறப்போ ஏத்துக்க முடியாதது, அவரால் அதை ஏத்துக்க முடியல அப்படிங்கிறாரு. அண்ட் ஈரானோட ரிலீஜியஸ் கவுன்சில், ஓகேவா, அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, மோஜ்தாபாவை வந்து நியூ லீடரா என்ன பண்ணாங்கன்னா எலெக்ட் பண்ணாங்க, ஈவன் தோ யூஎஸ் வந்து அப்போஸ் பண்ணாலும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கிளரிக்கல் பாடி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது இல்லையா, கிளரிக்கல் பாடி அப்படிங்கிறது இட்ஸ் அ குரூப் ஆஃப் ரிலீஜியஸ் லீடர். ஓகேவா? ரிலீஜியஸ் லீடர். அடுத்து மோஜ்தாபா வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த ஈரான் ஈராக் வார்ல வந்து சண்டை போடுவாரு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஹி ஹேஸ் ஸ்ட்ராங் கனெக்ஷன்ஸ் வித் ஈரான்ஸ் பவர்ஃபுல் மிலிட்ரி ஃபோர்ஸ். ஓகேவா? ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானோட பவர்ஃபுல்லான மிலிட்ரி ஃபோர்ஸ் கூட இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ தட் ஹி வில் கண்டினியூ திஸ் வார் இன் அ ரைட் வே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா அவரை லீடரா மாத்துறதுனால, அவரை லீடரா உருவாக்குனதுனால ஈரான் வந்து எப்படிப்பட்ட ஒரு மெசேஜை வந்து தெளிவா காமிக்கிறாங்க, அந்த உலகத்துக்கே காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து ஈவன் தோ வார் நடந்தாலும் கூட எங்களோட கவர்மெண்ட் என்ன ஆகாது அப்படின்னா கொலாப்ஸ் ஆகாது. சரிங்களா? எங்களோட வார் வந்து என்ன ஆகாது அப்படின்னா கொலாப்ஸ் ஆகாது, நாங்க என்ன செய்வோம், தொடருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை வந்து காமிக்கிறாங்க. அண்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு லீடரை கொண்டுட்டோம் அப்படின்னா ஈரானியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பயங்கரமா நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், கொலாப்ஸ் பண்ணிடலாம், அந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா போயிரும் நினைச்சாரு. பட் அவரோட ஐடியா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ராங் ஆயிடுச்சு. ஓகேவா?
டிகாபிட்டேஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோட இம்பார்ட்டண்ட்டான லீடரை வந்து நம்ம கொண்டுட்டோம், கில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் வீக் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறது. தட் இஸ் டிகாபிட்டேஷன் ஸ்ட்ரைக். ஓகேவா. கொலாப்ஸ் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ஃபால் அபார்ட். அண்ட் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு பதிலாக ஈரானோட கவர்மெண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று சேர்ந்துருச்சு. அண்ட் மிலிட்ரி அண்ட் ரிலீஜியஸ் லீடர்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. ஓகேவா. ரேலி பிஹைண்ட் அப்படிங்கிறப்போ இட்ஸ் மீனிங் இஸ் சப்போர்ட் ஸ்ட்ராங்லி. ரேலிட் பிஹைண்ட் அப்படின்னா இட்ஸ் சப்போர்ட் ஸ்ட்ராங்லி. அண்ட் ஈரான் என்ன பண்ணாங்க, வாரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. எப்படி அமெரிக்கன் பேசிஸை வந்து அட்டாக் பண்ணாங்க. அண்ட் அக்ராஸ் த ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஆயில் ஃபெசிலிட்டிஸை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அட்டாக் பண்றாங்க. சரிங்களா. ஸோ ஈரான் கவர்மெண்ட் இப்போதைக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. பட் வார் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆயிலோட பிரைஸை வந்து பயங்கரமா அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சோரிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா இன்க்ரீசிங் ரேபிட்லி, ரைசிங் வெரி ஃபாஸ்ட். ஓகேவா. அண்ட் ஆத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இது முழுக்க முழுக்க தேவையே இல்லாத ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த வந்து நடந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் அட்டாக் வந்து எதனால அட்டாக் ஹேப்பன் ஜஸ்ட் when பீஸ் நெகோசியேஷன்ஸ் were about to succeed. ஓகேவா. எப்படின்னா இந்த வார் வர்றதுக்கு முன்னாடி they were about to talk ரிகார்டிங் த பீஸ் நெகோசியேஷன்ஸ். ஓகேவா. ஸோ அதில் ஆரம்பிச்சது தான் இந்த வார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இதுதான் எங்களோட கோலு, இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நாங்கள் வார் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு கோலை வந்து என்ன பண்றாரு அடிக்கடி ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஹி கெப்ட் சேஞ்சிங் ஹிஸ் வார் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய டைம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. லைக் ஈரானோட கவர்மெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு, நெக்ஸ்ட் லீடரை சூஸ் பண்றது. அண்ட் ஆல்சோ அமெரிக்கா வந்து ஆல்ரெடி நாங்கள் வின் பண்ணிட்டோம், என்னதான் நடந்தாலும் நாங்க தான் வின் பண்ணோம் அப்படின்னு முடியறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு ரிசல்ட்டை வந்து டிக்ளேர் பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து என்ன பண்றாரு அவர் ரேண்டமா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஓகேவா. அண்ட் இஸ்ரேல்ல ஈரானோட மிசைல்ஸ் வந்து கண்டினியூ டு ரெயின் டவுன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கண்டினியூ டு ரெயின் டவுன்னா மழை மாதிரி பொழியிறது. ஓகேவா. ஃபால் ஹெவிலி அண்ட் ஆல்சோ கண்டினியூஸ்லி. fall heavily and also continuously. ஓகேவா. அண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா யூஎஸோட மிசைல்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலை வந்து ஹிட் பண்ணி 160 people வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அண்ட் என்வெலாப்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா. ஸோ என்வெலாப்ட் அப்படின்னா இட்ஸ் கவர்டுன்னு அர்த்தம். கவர்டு. ஓகேவா. என்வெலாப்ட் அப்படின்னா கவர்டு. அண்ட் ஆல்சோ ஆத்தர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா எந்த ஒரு கிளியர் பர்பஸும் இல்லாம உங்களுக்கு இந்த யூஎஸ்க்கு இஸ்ரேலுக்கும் இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நீங்க ஒரு கிளியரான ஒரு டெஃபினிஷன் கொடுக்கல. இட்ஸ் அபவுட் நியூக்ளியர் ரிசர்ச் அப்படின்னா யூ ஷுட் டிஃபைன் தட் பர்டிகுலர் ஒன்லி ஒன் திங். பட் யூ ஆர் டூயிங் அண்ட் கீப்பிங் யுவர் வேர்ட்ஸ் சேஞ்சிங்லி. சரிங்களா. அடிக்கடி என்ன பண்றீங்க அப்படின்னா பயங்கரமா சேஞ்ச் பண்றீங்க. யூ ஆர் சேஞ்சிங் யுவர் வேர்ட்ஸ் கான்ஸ்டன்ட்லி. தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் வார் இஃப் தேர் இஸ் நோ கிளியர் பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா. எதுக்காக கண்டினியூவா பாம்பிங் பண்றீங்க, ஒய் கண்டினியூ பாம்பிங் இஃப் தேர் இஸ் நோ கிளியர் பர்பஸ் ஆன் திஸ் வார் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா கொஸ்டின் வைக்கிறாரு. சரிங்களா. ஈரான் வந்து இட்ஸ் நாட் சரண்டரிங் டில் நவ், இட்ஸ் ரிட்டாலியேட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டாலியேட்டிங் இஸ் நத்திங் பட் ஃபைட் பேக். ஓகேவா. ஃபைட்டிங் பேக்ன்னு இருக்கலாம். நம்ம இதுக்கு என்ன வெக்கப் கொடுத்துக்கலாம், ரிட்டாலியேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. ரிட்டாலியேட், ஃபைட்டிங் பேக். அண்ட் வார் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் வேர்ல்டு எக்கனாமியை இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணும். ஸ்டில் நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவில் எல்பிஜி வந்து பயங்கரமாக தட்டுப்பாடு ஆக போகுது. ஸோ இருக்கிறதெல்லாம் ஸ்டாக் பண்ணிக்கோங்கன்ற அளவுக்கு நியூஸ் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பான முறையில் குளோபல் லெவலில் என்ன ஆகுது அப்படின்னா எக்கனாமியை வந்து ரொம்பவே பாதிப்படைய செய்யுது. ஸோ என்ன செய்யணும், ஆத்தர் ஸ்ட்ராங்கா என்ன பண்றாரு அப்படின்னா வார நிப்பாட்டுங்க இப்பவே அப்படிங்கிற மாதிரி அவரோட ஒப்பீனியனையும் என்ன பண்ணிருக்கிறாரு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா. ஸோ when it comes to tone of the passage, tone அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இட்ஸ் ஆப்வியஸ்லி கிரிட்டிக்கல், ஸ்ட்ராங்லி கிரிட்டிக்கல். ஓகேவா. எதனால இந்த வார் தேவையே இல்லாத ஒன்றுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இட்ஸ் கிரிட்டிக்கல். அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் சஜஸ்டிங் தட் திஸ் வார் மஸ்ட் பி brought to an end immediately. ஸோ இட் இஸ் காஷனரி. ஓகேவா. ஸோ இட்ஸ் ஸ்ட்ராங்லி கிரிட்டிக்கல் அண்ட் காஷனரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ஆர்சி கொஸ்டின்ஸுக்கு எல்லாருமே என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் சூப்பராக கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாருமே கொடுத்துருந்த ஆன்சர் கரெக்ட். எல்லாத்துக்குமே ஆன்சர் என்ன அப்படின்னா
பி தான். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் அந்த பேசேஜ் நம்ம பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும். ஸோ அண்ட் டுடேஸ் கொஸ்டின் இஸ் why does the author describe the war as a strategic blunder? எதனால இதை strategic blunder அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அவர் சொல்றாரு? சரிங்களா? Which assumption does the author believe guided the US initial attack? ஓகேவா? ஸோ எந்த அசம்ஷன் கீழே வந்து ஒரு 4 அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து ஆத்தர் நம்புறாரு? ஓகேவா? ஸோ எதுல அப்படின்னா யூஎஸ் இனிஷியல் அட்டாக்கு வந்து எது வந்து வழிவகுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகேவா? இனிஷியலா அட்டாக் பண்ணப்போ எது வந்து கைட் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ விச் அசம்ஷன் டஸ் தி ஆத்தர் பிலீவ் கைடட் தி யூஎஸ் இனிஷியல் அட்டாக்? சரிங்களா? And what inference can be drawn about Iran's political system after the assassination? Assassination ஆனதுக்கு அப்புறமா ஈரானோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இதாச்சுங்கிறதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. And why does the author criticize the shifting goalpost of US policy? US வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பர்பஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை ஏன் ஆத்தர் கிரிட்டிசைஸ் பண்றாரு ஒய் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? So in this video we have learned the exact meaning of the entire editorial and also line by line explanation in a very simple language with vocabs, meaning of the vocabs, idioms, phrasal verbs used and also the tone of the passage. Okay va? Along with that we have discussed we have given 4 questions based on that passage and all inference based questions da. So try to answer that question so that your RC skills will develop automatically. So hope this session is useful and thank you for watching.